அரைக்கீரையை நான் நல்லா க்ளீன் பண்ணி தண்ணியில் நல்லா 4-5 வாட்டி கழுவி நல்லா அலசி எடுத்துக்கிட்டேன். நம்ம ஒரு குக்கர் எடுத்து அந்த கீரையை குக்கரில் நல்லா நம்ம போட்டுக்கிட்டு வெங்காயம் வந்து நம்ம ஒரு 2 வெங்காயம், 2 தக்காளி, ஒரு 10 பல் பூண்டு, புளி இது வந்து நாங்கள் வீட்டிலையே க்ளீன் பண்ணி மரத்துலேருந்து நாங்கள் சீசன் வரும் இல்லைங்களா, புளி சீசன். அந்த டைமில் புளிலாம் நாங்கள் டைரெக்டாக மரம் வச்சுருக்கிறவங்கள்ட்ட இந்த கிராமத்துலேருந்து நான் வாங்கி க்ளீன் பண்ணி வச்சுப்பேன். அந்த க்ளீன் பண்ண புளி அது ரொம்பவே சுத்தமாக இருக்குங்க. அதில் கொட்டை, அந்த ஓடு, தூசு எதுவும் இருக்காது. நானே க்ளீன் பண்ணி வச்சுருந்தேன். நம்ம தேவையான அளவுக்கு பச்சை மிளகாய் எல்லாத்தையும் நம்ம குக்கரில் போட்டுக்கிறோம். குக்கரில் இப்போ எந்த அளவுக்கு ஃபுல்லாக இருக்குது பாருங்களா. நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு இந்த நல்லா நம்ம அது ஒரு 2-3 விசில் வந்ததுக்கப்புறம் பாருங்கள் ரொம்ப கீழே போயிடும். கீரை ஃபுல்லாக வெந்து இப்போ ஒரு குக்கர் ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப கீழே போயிடும். வேக வச்சு வெந்ததுக்கப்புறமா நம்ம தண்ணி கொஞ்சம் ஒரு டம்ளர் தண்ணி போட்டு நம்ம குக்கர் மூடி போட்டு நம்ம க்ளோஸ் பண்ணி ஒரு 2 விசில் வச்சுப்போம். நம்ம தூக்கி கேஸில் வச்சிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி நம்ம கீரையை வேக விடலாம். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம க்ளோஸ் பண்ணி மூடி வச்சிடலாம். 2 விசில் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். பாருங்கள் விசில் வந்துருச்சு. நான் வந்து இன்றைக்கி சட்டி கேள்விப்பட்டிருக்கீங்களா, கல் சட்டி. கிராமத்தெல்லாம் நாங்கள் கீரை பருப்பு எல்லாமே வந்து இந்த கல் சட்டியில் தான் போட்டு நாங்கள் நல்லா கடைவோம். கல் சட்டி அது மத்து, அது பேர் மத்துன்னு சொல்லுவோம். மரத்தால் செய்யப்பட்ட மத்து. நான் இன்றைக்கி சட்டியில் தான் வேக வச்சு தான் போட்டு கடைய போகிறேன். நம்ம இப்போ 2 விசில் வந்துருச்சு. கீரையை பாருங்கள் ஃபுல்லாக ஒரு குக்கர் ஃபுல்லாக வச்சோம் இல்லைங்களா. ஆனால் இப்போ வெந்ததுக்கப்புறமா 1/4 குக்கர் தான் நல்லா வெந்து நம்மளுக்கு புளி, வெங்காயம், தக்காளி, பூண்டு நல்லாவே நம்மளுக்கு வந்துடுச்சு. இதை நம்ம சட்டியில் நல்லா தண்ணியை வடிகட்டி நம்ம சட்டியில் எடுத்து கல் சட்டின்னு சொல்லுவோம் நாங்கள். அந்த சட்டியில் எடுத்து நம்ம போட்டு நல்லா தண்ணி வடிகட்டி கல் சட்டியில் எடுத்து நம்ம கீரையை போட்டுப்போம். இந்த சட்டிலாம் உங்களுக்கு கடை தெரியுமான்னு தெரியல. நாங்களாம் எங்கள் கிராமத்தில் இப்படி தான் நாங்கள் சட்டியில் தான் போட்டு எல்லாமே நாங்கள் சமைப்போம், கடைவோம். இந்த புளி, வெங்காயம், தக்காளி எல்லாமே நல்லா வெந்துருச்சு. நம்ம போட்டு கடைஞ்ச உடனே எல்லாமே நைஸாக வந்துடும். மிக்சியிலலாம் நீங்கள் அரைக்கிறதுக்கு பதிலாக அந்த மாதிரி கல் சட்டியில் கடைஞ்சி சாப்பிட்டு பாருங்கள். ரொம்பவே சூப்பராக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சட்டியிலேருந்து தண்ணி நல்லா கொஞ்சம் வடிகட்டி எடுத்துக்கலாம். வடிகட்டி நம்ம எடுத்துக்கிட்டு நான் இன்றைக்கி கல்லுப்பு நான் சேர்த்துக்கிறேன். கல்லுப்புன்னு சொல்லுவோம்ல, அந்த உப்பு தேவையான அளவுக்கு கல்லுப்பு சேர்த்து நல்லா வந்து கடைஞ்சி எடுத்துக்கலாம். அந்த மாதிரி கையாலே நல்லா கடையணும். கடைஞ்சிட்டு நம்ம தாளிக்கிறதுக்கு ஒரு வானல் வச்சு அதில் தேவையான அளவுக்கு ஆயில் போட்டு எண்ணெய் ஊற்றி நல்லா வானல் சூடு இறங்கினதுக்கப்புறமா எண்ணெய் ஊற்றி காஞ்ச மிளகாய் கிள்ளி வச்சுருக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடு இறங்கினதுக்கப்புறமா நம்ம கடுகு நம்ம இதில் நல்லா சூடு ஏறினதுக்கப்புறமா நம்ம கடுகு சேர்த்து கடுகு நல்லா பொரியட்டும். கடுகு நல்லா பொரிஞ்சு வரணும். எல்லா கடுகு நல்லா ஒன்று போல் பொரிஞ்சதுக்கப்புறமா மிளகாய் கிள்ளி வச்சுருக்கோம் இல்லைங்களா, காம்பெல்லாம் கிள்ளி வச்சுருக்கோம்ல, அதை நம்ம சேர்த்து நல்லா மிளகாயை வறுத்துப்போம். மிளகாய் தீயாமல் கருப்பாகாமல் நல்லா பொன்னிறமாக நம்ம மிளகாய் வறுத்துட்டு பூண்டு கொஞ்சம் தட்டி நம்ம இதில் சேர்த்துப்போம். முழுசாகவும் கொஞ்சம் பருப்பில் போட்டோம். இந்த மாதிரி தட்டியும் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் வடகம்னு சொல்லுவோம் இல்லைங்களா,
வடகம் இருந்துச்சுன்னா நம்ம இந்த பூண்டு கடுகு எல்லாம் சேர்க்க தேவையில்லை. எண்ணெய் ஊற்றி அந்த வடகம் போட்டு காஞ்ச மிளகாய் போட்டு நம்ம இந்த மாதிரி நல்லா வறுத்து கொட்டி கடைஞ்சோன்னா இன்னும் நல்லா வாசனையாக இருக்கும். என்கிட்ட வடகம் இல்லை, தீந்து போச்சு, இனிமேல் தான் நான் வாங்கணும். அதனால் பூண்டு தட்டி நான் போட்டு பூண்டு நல்லா பொன்னிறமாக நல்லா கலர் மாறுது பாருங்கள், ப்ரௌனிஷாக நல்லா அந்த மாதிரி நல்லா வாசனையாக இருக்குது. தாளிக்கும் போதே அதை நம்ம கடைஞ்சி வச்ச கீரையில் சேர்த்துக்கிட்டு தாளிச்சதில் நம்ம போட்டு மறுபடியும் அந்த மிளகாய் பூண்டு எல்லாமே இன்னும் ஒரு 2 கடையில் ஒரு 2 சுற்று போதுமான அளவுக்கு மஞ்சிடுச்சு. கீரை கடைஞ்சாச்சு. இதையும் சேர்த்து ஒரு 2 சுற்று சுற்றி நம்ம கடைஞ்சிப்போம். இந்த மாதிரி கடைஞ்சிட்டு அவ்வளோதாங்க. நம்ம இப்போ கீரை வடிகட்டி வச்சுருக்கோம் இல்லைங்களா, வேக வச்ச தண்ணீர் அது உங்களுக்கு இந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு லைட்டாக, ரொம்ப தண்ணி சேர்த்துக்காதீங்க. இல்லைனா இந்த மாதிரியே கட்டியாகவே இருந்தால் கூட சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட நல்லாயிருக்கும். உங்களுக்கு இப்படியே வேணாலும் நீங்கள் இப்படியே வச்சுக்கலாம். இல்லைனா தண்ணி அந்த வேக வச்ச தண்ணி வேஸ்ட் ஆக்கக்கூடாதுன்னு நினச்சா நான் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேன். அந்த தண்ணி வேஸ்ட் ஆகக்கூடாதுன்னு அந்த தண்ணி கொஞ்சம் சேர்த்து தாளித்து எல்லாமே நம்மளுக்கு அரைக்கீரை கடையல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நல்லா கெட்டியாக